ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் டேஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ்லாம் வந்துட்டு என்னென்னு தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆல் அப்படின்னு அந்த ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போலாம் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டோட்டலாக இந்த வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முக்கியமாக வந்து ஷேர் பண்ணிட்டு வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மொபைல் வந்துட்டு சாம்சங் கேலக்ஸி S23 5G அப்படிங்கிற இந்த மொபைல் தான். ஸோ இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8GB ரேம் 256GB ரோம் வந்துட்டு இதை கொடுத்துருக்காங்க. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் நடப்போம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.1 இன்ச்சுக்கான ஃபுல் HD டைனமிக் AMOLED டிஸ்பிளே வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய கேமரான்னு நடப்போ 50, 10, 12 மெகா பிக்சல் 3 கேமரா வந்துட்டு பின்னாடி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் செல்ஃபி கேமரான்னு நடப்போ 12 மெகா பிக்சல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு நடப்போ 3900 mAh பேட்டரி வந்துட்டு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர்னு நடப்போ ஸ்னாப்டிராகனோட 8th ஜென்ரேஷன் 2 வந்துட்டு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய நார்மல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 95,000 பக்கம் வந்துட்டு வருது. பட் ஆஃபர் ப்ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு இது 43,000 ரூபாய்க்கு வந்துட்டு கிடைக்கும். இன்க்ளூஸ் நீங்கள் அதாவது பேங்க் ஆஃபர், அதாவது கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் டெபிட் கார்டெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு வாங்கும்போது இந்த மொபைல் வந்துட்டு உங்களுக்கு 40,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ 40,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த தாராளமாக சாம்சங் கேலக்ஸி S23 5G வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இது ரெண்டாவது இருக்கக்கூடிய மொபைல் வந்துட்டு iPhone 15 Pro. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் 6.1 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கேமரான்னு நடப்போம். ஸோ இதுலமே பின்னாடி 3 கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 48, 2 12 மெகா பிக்சல் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு செல்ஃபி கேமராமே 12 மெகா பிக்சல் தான். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் A17 ப்ரோ சிப் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்காங்க. 6 கோடுக்கான ஒரு ப்ராசஸர் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்காங்க. இதோடைய நார்மல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,20,000 ரூபாய் பக்கம் வந்துட்டு வருது. பட் ஆஃபரில் 1,10,000 ரூபாய்க்கே உங்களால் இந்த மொபைல் வந்துட்டு வாங்கிக்கிற முடியும். ஸோ இந்த 1,10,000 ரூபாய்க்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக இந்த iPhone 15 Pro வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய மொபைல் வந்துட்டு கூகுள் Pixel 8. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் வந்துட்டு பார்க்கலாம். இதில் 6.2 இன்ச்சுக்கான ஃபுல் HD OLED டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வரப்போ இதில் உங்களுக்கு 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 12 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்துட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதாவது செல்ஃபி கேமரான்னு வரப்போ உங்களுக்கு இதில் 10.5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு வரப்போ இதில் உங்களுக்கு 4575 mAh பேட்டரியும் அண்ட் அதே மாதிரி ப்ராசஸர்னு வரப்போ டென்சாரோட G3 வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்காங்க. இதோடைய நார்மல் ப்ரைஸ் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 77,000 ரூபாய் பக்கம் வந்துட்டு வருது. பட் ஆஃபர் ப்ரைஸில் உங்களால் இந்த மொபைலில் 37,000 ரூபாய்க்கு வந்துட்டு வாங்கிக்கிற முடியும். ஸோ 37,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு உங்களால் Pixel 8 வந்துட்டு வாங்க முடியுது அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் ஆஃபராக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆஃபரை வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த Pixel 8 வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பிக் பில்லியன் டேஸில் வந்துட்டு வாங்கிக்குவாங்க. ஒரு பெஸ்ட் ஆஃபர் 37,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு. நாலாவது பார்க்கக்கூடிய மொபைல் விவோலேருந்து விவோ V30 Pro 5G அப்படிங்கிற இந்த மொபைல் தான். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த வேரியண்ட் வந்துட்டு 12GB ரேம் 512GBக்கான ரோம். ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு நடப்போ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு நடப்போ 4 கேமரா, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய 3 கேமரா ப்ளஸ் செல்ஃபி கேமராவோட சேர்த்து 4 கேமராமே வந்துட்டு 50 மெகா பிக்சல். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் குவாலிட்டி வந்து செமையாகவே வந்துட்டு இருக்கும். பேட்டரி நடப்போ 5000 mAh பேட்டரி. இதோடைய ப்ராசஸர்னு நடப்போ உங்களுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி A200க்கான 5G ப்ராசஸர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய நார்மல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 52,000 ரூபாய் பக்கம் வந்துட்டு வருது. பட் இது வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு 42,000 ரூபாய்க்கு வந்துட்டு இதால் உங்களால் வந்துட்டு வாங்கிக்கிற முடியும். ஸோ 42,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வந்துட்டு இதோட பெஸ்ட் மொபைல்னே வந்துட்டு சொல்லலாம். விவோலேருந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு விவோவில் வந்து ஒரு நல்ல ஒரு மொபைல் வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிங்க, அதுவும் உங்களுடைய பட்ஜெட் வந்து கரெக்டாக ஒரு 45க்குள்ளே, அதாவது 42K அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு அதாவது இந்த ஆஃபர் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு உங்களால் வந்துட்டு வாங்கிக்கிட முடியும். இந்த விவோ V30 Pro 5G நீங்கள் தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நம்ம நாலாவது பார்க்கக்கூடிய மொபைல் ஓப்போலேருந்து ஓப்போ ரெனோ 12 5G அப்படிங்கிற இந்த மொபைல் தான். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த வேரியண்ட் வந்துட்டு 8GB ரேம் 256GB ரோம். ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நடப்போ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சுக்கான 3D ஃபிளெக்சிபிள் கேவ் டிஸ்பிளே தான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய கேமரான்னு நடப்போ உங்களுக்கு இதில் 50 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சல் 3 கேமரா வந்துட்டு பின்னாடி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி செல்ஃபி கேமரான்னு நடப்போ உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய பேட்டரி நடப்போ 5000 mAh பேட்டரி. இதோடைய ப்ராசஸர்
ப்ராசஸர் வரப்போ மீடியாடெக்கோட 7300க்கான ப்ராசஸர் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய நார்மல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 43,000 ரூபாய் பக்கம் வந்துட்டு வருது. பட் ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களால் 33,000 ரூபாய்க்கே வந்துட்டு இந்த மொபைல் வந்துட்டு வாங்கிட முடியும். ஸோ 33,000 பட்ஜெட்டுக்கு வந்துட்டு இந்த Oppo Reno 12 5G நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நம்ம அஞ்சாவது பார்க்கக்கூடிய மொபைல் iPhone 15 Pro Max. ஸோ இதோடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 512GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்போ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் 6.7 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கேமரான்னு அப்போ 48 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சலுக்கான 2 கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சல். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராசஸர்னு அப்போ இதில் உங்களுக்கு A79 Pro சிப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 6 கோருக்கான ப்ராசஸர் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்காங்க. இதோடைய நார்மல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,55,000 பக்கம் வந்துட்டு வருது. பட் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் உங்களால் இதை 1,25,000 ரூபாய்க்கே வந்துட்டு வாங்கிக்கிற முடியும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக இந்த iPhone 15 Pro Max வந்துட்டு தாராளமாகவே வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஏழாவதாக பார்க்கக்கூடிய மொபைல் சாம்சங்லேருந்து சாம்சங் கேலக்ஸி S24 Ultra தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 12GB RAM 256GB ரோம். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.8 இன்ச்சுக்கான டைனமிக் AMOLED டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கேமரானோடப்போ 4 கேமரா, அதாவது 200 மெகா பிக்சல் 15 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல் 10 மெகா பிக்சல் 4 கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி. ப்ராசஸர்னு ஸ்னாப் ட்ராகனோட 8th ஜென்ரேஷன் 3 வந்து இதை யூஸ் பண்ணிக்காங்க. இதோடைய நார்மல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,35,000 வந்துட்டு வருது. ஆஃபர் ப்ரைஸில் உங்களால் இந்த மொபைலில் 1,22,000 ரூபாய்க்கே வந்துட்டு வாங்கிக்கிட முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஆஃபரில் இந்த மொபைல் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக இப்போயுமே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா மொபைல்ஸுக்குமே நான் இப்போ வரிசையாக சொல்லிட்டு வரக்கூடிய எல்லா மொபைல்ஸுமே ஆர்டர் வைஸாக வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்துட்டு போய் பை பண்ணிக்கலாம். எட்டாவது பார்க்கக்கூடிய மொபைல் வந்துட்டு நீங்கள் ஒரு ரியல்மி யூஸராக வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா Realme 13 Pro Plus 5G வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வேரியண்ட் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ இதோடைய டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் 6.7 இன்ச்சுக்கான Full HD Plus OLED கேவ் டிஸ்பிளே வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. கேமரானோடப்போ 15 மெகா பிக்சல் 8 மெகா பிக்சல் 15 மெகா பிக்சல் 3 கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேட்டரினோடப்போ 5000 mAh பேட்டரி. இதோடைய ப்ராசஸர்னோடப்போ உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகனோட 7th ஜென்ரேஷன் 2 வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதோடைய அந்த நார்மல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 40,000 பட்ஜெட் வந்துட்டு வருது. ஸோ இதுவே நீங்கள் ஆஃபர் வந்துட்டு வாங்கும்போது 35,000 பட்ஜெட்டுக்கே வந்துட்டு இந்த மொபைல் வந்துட்டு வாங்கிட முடியும். ஸோ 35K பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் மொபைல் வந்துட்டு ரியல்மியில் வந்துட்டு தேடுறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இது ஒரு 5G மொபைல் தான். இப்போதாவது மொபைல் Moto H50 Ultra 5G அப்படிங்கிற இந்த மொபைல் தான். ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கல. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சுக்கான 1.5K POLED டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வரப்போ இதில் உங்களுக்கு 2 15 மெகா பிக்சல், இன்னொன்று வந்துட்டு 64 மெகா பிக்சல் வந்துட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு வரப்போ இதில் உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு வரப்போ 4500 mAh பேட்டரி. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகனோட 8th ஜென்ரேஷன் 3 வந்து இதில் யூஸ் பண்ணிக்காங்க. இதோடைய நார்மல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 65,000 பக்கம் வந்துட்டு வருது. பட் ஆஃபர் ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் இதை 52,000 ரூபாய்க்கே வந்துட்டு வாங்கிக்கிற முடியும். ஸோ 50K பட்ஜெட்டில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக மோட்டோவில் இருந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மொபைலை ஸோ நீங்கள் இந்த ஆஃபர் டைம்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த மொபைலை வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்துட்டு நீங்கள் ஈஸியாக போய் இந்த மொபைலை வந்துட்டு பை பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைனல் ஒன் மொபைல் விவோவில் வந்து Vivo T3X 5G அப்படிங்கிற இந்த மொபைல் தான். ஸோ இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இதோடைய டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.72 இன்ச்சுக்கான Full HD Plus LCD டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கேமரானோடப்போ பின்னாடி 15 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்துட்டு செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய பேட்டரினோடப்போ உங்களுக்கு 6000 mAh பேட்டரி. இதோடைய ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகனோட 6th ஜென்ரேஷன் 1 வந்துட்டு இதில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்காங்க. இதோடைய நார்மல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 18,000 பக்கம் வந்துட்டு வருது. இதுவே நீங்கள் ஆஃபர் ப்ரைஸில் வந்துட்டு வாங்கும்போது 14,000 பக்கம் வந்துட்டு வருது. இதுவே நீங்கள் ஏதாச்சும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் வந்து யூஸ் பண்ணி வந்துட்டு வாங்கும்போது உங்களுக்கு இந்த மொபைல் வந்துட்டு கரெக்டாக 12,000 பட்ஜெட்டுக்கு வந்துட்டு வாங்கிட முடியும். ஸோ 12K பட்ஜெட்டுக்கு நீங்கள் தாராளமாக இந்த விவோலேருந்து இந்த Vivo T3X 5G வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நானுமே இந்த மொபைல் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வீடியோ கூட அதில் தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே
உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 10 ப்ளஸ் பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மொபைல்ஸில் நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ எல்லாத்துக்கான மொபைல், அதாவது எல்லா மொபைல்ஸ்க்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதாவது நீங்கள் வந்துட்டு இந்த மொபைலை வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர்லேயே வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி எல்லாமே பழையபடி மறுபடியும் எல்லாமே அதே பழைய ஆஃபருக்கே வந்துட்டு போயிடும், அதாவது பழைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கே போயிடும். ஸோ நீங்கள் இப்போ இந்த டைமில் வந்துட்டு இந்த மொபைல்ஸ், நான் சொன்ன மொபைல்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த ஆஃபர்லேயே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.